டிராபிக்ல எங்கேயுமே மாட்டல, ஆனா ஃபைன் விழுந்திருக்கு. அது ஏஐ கேமரா வச்சு உனக்கு ஃபைன் போட்டிருப்பாங்க. நீங்க ஹெல்மெட் போடாட்டி போனா, சீட் பெல்ட் போடாம போனா, ஆட்டோமேட்டிக்கா ஏஐ கேமரா வண்டி நம்பரை போட்டோ எடுத்து உனக்கு ஃபைன் போடும். ஓ, ஆமா. இது எப்படி உனக்கு தெரியும்? அந்த ஏஐ சைபர் செக்யூரிட்டி அதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இந்த அளவுக்குலாம் ஏஐ யூஸ் ஆகுதா? எல்லாம் ஏஐ பத்தி எடுத்து டேய், போனை பார்த்துக்கிட்டே போவாங்க. அண்ணே ஏதோ ஏஐ கேமரா வச்சு டிராபிக்ல ஃபைன் போடுறானா, அதுதான் ஆப்ல வந்திருக்கு, அதான் போய் ஏத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன எவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஹெல்மெட் போடாம திமிரு ஃபைன் கட்டு போ. இந்த மண்டைக்கு எதுக்கு ஹெல்மெட்? ஏய் சரவணா, லஞ்சுக்கு லேப் வந்துருவானே. எஃப்டிஎஸ் கனவோட இருந்தாங்க போச்சுல. நானுங்க என்ன பண்ண சொல்றது? அண்ணன் வாடா, ஏடா ஜிபேல ஃபைனல் சிம்மன சொல்லி மெசேஜ் போட்டுருக்க. நான் எப்போ சொன்னேன்? நான் தான் பிள்ளை. டேய், நீ தான்டா மெசேஜ் போட்டுருக்க, வேற யாராவது வர்றான். அண்ணே வாட்ஸ்அப் பாவோட இருக்கு, லாகின் அண்ணே யாரோ லாகின் பண்ணிக்கலான்னு. டேய், ஓடிபி நீ வெரிஃபை பண்ணா எப்போ லாகின் பண்ணு? அண்ணே யாரோ ஓடிபி எல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் ஏதோ உள்ள போயிருக்காங்க, லாகின் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற? ஓடிபி ஏதாவது வெப்சைட் லாகின் பண்ணியா? இல்லண்ணே என்ன இல்ல, யாரும் கால் பண்ணி ஓடிபி நம்ம கேட்டாங்க. போனே பதன எடுத்தேன். எப்படிடா? அதுதான் ஆப்ல வந்திருக்கு, அதான் போய் ஏத்திக்கிட்டு. டேய், காலையில் ஏதோ ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன், நீ என்ன அது? ஆமாண்ணே, ஸ்கூல் குரூப்ல வந்துச்சு, ஏதோ டிராஃபிக் ஃபைன் லிஸ்ட் செக் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. என்னடா எங்க அண்ணா? இது ஏபிகேண்ணே, இது பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காது. அண்ணா இங்க பாருண்ணே, ஸ்டார் ஹேஷ் 6 போடு. கால் ஃபார்வர்டிங் வேணும். பேசாம அனி என்ன இது? இவன் ஃபோனை ஹேக் பண்ணியிருக்காங்கடா. ஹேக்கா? என்னன்னே சொல்ற? நீ ஏற்றின ஏபிகே ஃபைலில் இருந்து மைக்ரோஃபோனு, கேமரா எல்லாமே ஆக்சஸில் இருக்கு. பேசாம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாமா? அண்ணே பேசாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா? நான் ஃபோனில் ஏதாவது செஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க. செல்ஃபி கேமராவில் ஃபேஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ கால் ஃபார்வர்ட் ஆகுதா செக் பண்ணு. நாட் ஃபார்வர்டிங். ஃபோன் தப்பிச்சு. ஆமா, நம்ம இது டைரக்டாவே அன்இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இதை பண்ணாம நீ டேரக்டா அன்இன்ஸ்டால் பண்ணாலோ சுவிட்ச் ஆஃப் பண்ணாலோ இந்த ஏபிகே பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டதா அவங்களுக்கு அதான் வேணும். ஓ, இது எவ்வளவு இருக்கா? இந்த ஏபிகேவை செட் பண்ண வச்சு உன் மெசேஜ் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி பேங்க் அக்கௌண்ட், ஓடிபி வெரிஃபிகேஷன் இன்க்ளூடிங் உன் கேமராவே அவங்களால ஹேக் பண்ணணும். படிக்க நம்மளே இவ்வளவு கஷ்டப்படுறோம், இது பத்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? டெக்னாலஜி வளர வளர அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வளர்ந்து தான் ஆகும். இல்லைன்னா எல்லாத்தையும் இழக்க வேண்டியதான். செம்மையாக இருக்கா டைலர்லாம். என்னடா யோசிச்சுட்ருக்க? இல்ல, எனக்கு மட்டும் எப்படி கரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் 500 ரூபா கேட்டு? டேய், அந்த மெசேஜ் அவன் உனக்கு மட்டும் அனுப்பல. அப்புறம் அவன் கான்டாக்டில் காமனாக இருக்க எல்லாருக்குமே 500 ரூபா ஜிபே பண்ண முடியுமா, எமர்ஜென்சின்னு மெசேஜ் போயிருக்கு. ஓ, உனக்கும் வந்திருக்கு? எல்லாருக்குமே மெசேஜ் போயிருக்கு. இதில் எப்படி இவன் மாட்டியிருப்பான்? நேற்று அவன் ஸ்கூல் குரூப்பில் வந்த மெசேஜ் எனக்கு காமிச்சான்டா. அதை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் இந்த ட்ராப்பில் மாட்டியிருப்பான். மெசேஜ் பேர் டியர் வெஹிக்கிள் ஓனர், டிராஃபிக் ரூல்ஸ் வைலேஷன் ஹேஸ் பின் ரெக்கார்டட் ஆன் December 2025, ஃபைன் அமௌண்ட் 500, வைலேஷன் சிக்னல் ஜம்ப், சிசிடிவி கேப்சர்டு, அவாய்ட் லீகல் ஆக்ஷன், பே நவ், கிளிக் த பிடிஎஃப் அண்ட் ஓப்பன் யுவர் ஃபைல்னு சொல்லி இந்த ஆர்டிஓ சேனல் ஆப்பை போட்டிருக்காங்க. இதை அவன் பார்த்தோன்னே அவேர்னஸ் இல்லாமல் ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணிட்டான். இதுதான் பிரச்சனை. இப்படி தான் ஏமாத்துறாங்க. அப்போது எந்த அளவு டெக்னாலஜி வளருதோ அதே அளவு வளர்ந்ததே ஆகணும். ஏமாறாமல் இருக்கணும்னா அறிவை வளர்த்து தான் ஆகணும். நம்ம மக்களுக்கு நம்ம தான் விழிப்புணர்வு கொடுத்தும் ஆகணும்.
ஏபிகே ஃபைல்ஸ்னு சொல்லுது. இந்த ஏபிகே ஃபைல்ஸ் சம்மந்தமாக வந்து இந்த என்ன ஆகும், இந்த மாதிரி வரும், ஒரு ஆர்டிஓ சலான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டாட் போட்டு ஏபிகேன்னு இருக்கும். இது பெரும்பாலும் வந்து தெரியாமல் யாராவது கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த ஃபோனுடைய கண்ட்ரோல் வந்து அவங்க கையில் போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோனில் மெசேஜ் இருந்தாலும் அவங்களுக்கும் போகும். ஸோ அதை வச்சு அவங்க வந்து உங்கள் ஃபோன் உங்கள் ஓடிபி வச்சுட்டு உங்கள் பாஸ்வேர்டை மாற்றலாம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அவங்க அக்சஸ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த முறையாக இந்த கைண்ட் ஆஃப் சீட்டிங் ஃப்ராடை வந்து ஃபஸ்ட் டைம் நிறைய பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு.